நாட்களில் தேவனை தேடிவா. ஜீவிய நாட்களில் தேவனை தேடிவா. சாத்தான் களத்தில் நீ ஓர் வீரனாய் திகழவா. இந்த சாத்தான் களத்தில் நீ ஓர் வீரனாய் திகழவா. இந்த காலம் கொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான். இந்த காலம் கொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 15 வரை, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. தியானத்தின் தலைப்பு, மலை உச்சிக்கு செல். நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் வசனம் 9. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு வந்தபோது அமலேக்கியர் அவர்களை எதிர்த்து வந்தார்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி போர் வீரர்களை அழைத்து கொண்டு முன்னேறி சென்றார். அந்த வேளையில் மோசே, நான் மலையின் உச்சியிலே நிற்பேன் என்று சொன்னார். ஆம், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் இன்று பரம கானானை நோக்கி பிரயாணம் செய்பவர்களே. அன்றைக்கு இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியருக்கும் இடையில் யுத்தம் நடந்தது போல இன்றைக்கு நமக்கும் உலகம், மாமிசம், பிசாசு என்ற அமலேக்கியர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் உண்டு. இந்த மூன்றும் நம் ஆவிக்குரிய பயணத்தில் நாம் முன்னேறி செல்லாதபடி நம்மை எப்போதும் எதிர்த்து போராடுகின்றன. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என பரிசுத்த பவுல் இந்த யுத்தத்தை குறித்து கூறியுள்ளார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12. யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக மோசே மலையுச்சிக்கு ஏறி சென்றார். லோத்தை போல சமவெளியை நோக்கி அவர் செல்லவில்லை. மலையின் அடிவாரத்தில் சமவெளியில் ஜனசத்தம், மிருகங்களின் நடமாட்டம் நம் சிந்தனைகளை சிதற பண்ணக்கூடும். ஆனால் மலையின் உச்சியிலே தெய்வீக அமைதி நிலவும். பரலோக மேகங்கள் அங்கு இறங்கி களிப்பாக்கும். இது போலவே ஒரு விசுவாசியின் வெளியரங்கமான வாழ்க்கையில் மலையடிவாரத்தை போல பாடுகளும் போராட்டங்களும் இருந்தாலும் உள்ளான வாழ்க்கை மலையுச்சியைப் போல தேவனோடு உறவாடி மகிழ்கிறதாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயத்தை பெற தினமும் மலையுச்சிக்கு செல்வதை நாம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். கடமைக்காக செய்யும் ஒரு சில நிமிட நேர ஜெபத்தால் நம் போராட்டங்களில் நாம் ஜெயத்தை கண்டு கொள்ள முடியாது. மலையுச்சிக்கு ஏறுவது கஷ்டம்தான். ஆனால் நாமும் இயேசுவை போல, மோசேயை போல மலையுச்சியை போன்ற உன்னத ஜெப ஜீவியத்தை வாஞ்சித்து செல்வோமாக. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 7. ஜெபம் செய்வோமா? எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனே, பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் மலையுச்சியை போன்ற எங்கள் ஜெப ஜீவியத்தில் நாங்கள் உறுதிப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென்.